ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக்நீட் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ லிவிங் வேர்ல்ட் பார்ட் 2. ஸோ டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு, பயோடைவர்சிட்டினா என்ன? இந்த உலகத்தில் இருக்க டோட்டல் நம்பர் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா தான் அது பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி மீன்ஸ் term used to refer the number of varieties of plants and animals in the region of earth. ஸோ உலகத்தில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் நோன் 1.7 to 1.8 மில்லியன். இப்போ இவ்வளோ ஸ்பீஷியஸ் இருக்கிறதால நம்ம வி நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் இந்த நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸை ஏன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், டு ஈஸிலி ஸ்டடிட், ஈஸியாக படிக்கிறதுக்கும் அதுக்கு நேம் கொடுக்கறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கெலாம் வி நீட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் நேம் தி ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசம்க்கு ஒரு பர்டிகுலர் நேம் கொடுக்கணும். அதுக்கு தான் நாமன்கிளேச்சருன்ற ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாமன்கிளேச்சர்னால் என்ன? கிவிங் சயின்டிஃபிக் நேம் டு ஆல் நோன் ஆர்கனிசம். ஸோ பிளான்ட்ஸுக்கு எப்படி நாமன்கிளேச்சர் பண்ணுறாங்கன்னா பை ஐசிபிஎன். ஐசிபிஎன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். ஃபார் அனிமல்ஸ் பை ஐசிஇசட்என். ஐசிஇசட்என்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். சயின்டிஃபிக் நேம் மெயினாக என்ஷூர் பண்ணணும்னா ஒரு ஆர்கனிசம்க்கு ஒரு நேம் தான் இருக்கணும். ஒரே நேமில் 2 ஆர்கனிசம் இருக்கக்கூடாது. Scientific name ensures that each organism has only one name. இந்த ICBN அண்ட் ICZN தவிர எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 3 இருக்குது. அது என்னென்னா ICNB. ICNBனா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் ஆஃப் பாக்டீரியா. இந்த கோட் எதுக்குன்னா பாக்டீரியாவை நேம் பண்ணுறதுக்காக இந்த கோட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ICNCP. ICNCPனா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் ஃபார் கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் ICVCN அப்படின்னா என்னென்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் வைரஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன்கிளேச்சர். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் மெயினாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பைனாமியல் நாமன்கிளேச்சர் அண்ட் ரூல்ஸ் ஃபார் பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஸோ பைனாமியல் நாமன்கிளேச்சர் யாரால் டெவலப் பண்ணப்பட்டதுன்னா கரோலஸ் லினேயஸ். ஸோ பைனாமியல் நாமன்கிளேச்சரில் இட் ஹேஸ் ஒன்லி 2 பார்ட்ஸ். ஒன்று ஜெனரிக் நேம், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஸோ இப்போ இதுக்குன்னு ஒரு யூனிவர்சல் ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின் அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். ஸோ பயாலஜிக்கல் நேம்ஸ் எப்பயுமே லாட்டின் லாங்குவேஜில் தான் இருக்கும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ஒரிஜின். அதாவது அந்த ஸ்பீஷஸ் எந்த இடத்துல ஆரிஜின் ஆனாலும் அதோட நேம் லாட்டினில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் த செகண்ட் ரூல் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் அ பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட் த ஜீனஸ் while the second component denotes the specific epithet. அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் வேர்டு எப்பயுமே ஜீனஸை டினோட் பண்ணும், செகண்ட் வேர்டு ஸ்பெசிஃபிக் எபித்தட்டை டினோட் பண்ணும். Both the words in the biological name when handwritten are separately underlined. அதாவது என்னென்னா இப்போ எழுதும் போது அதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் அண்டர்லைன் பண்ணணும், ஜீனஸ் நேமையும் ஸ்பெசிஃபிக் எபித்தட்டையும். ஆர் பிரிண்டட் இன் இட்டாலிக்ஸ் டு இண்டிகேட் தேர் லேட்டின் ஒரிஜின். பிரிண்ட் பண்ணும்போது அது இட்டாலிக்ஸில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா டு இண்டிகேட் தேர் லேட்டின் ஒரிஜின். அது லேட்டின்லேருந்து தான் அந்த நேம் வந்திருக்குதுன்றதால அதை இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணுறாங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ட் டினோட்டிங் த ஜீனஸ் ஸ்டார்ட் வித் அ கேபிட்டல் லெட்டர். எப்பயுமே ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். வைல் த ஸ்பெசிஃபிக் எபித்தட் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் லெட்டர். ஸோ ஸ்பீஷியஸோட நேம் ஸ்மால் லெட்டரில் தான், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். Name of the author appear after the specific epithet at the end of the biological name and is written in an abbreviated form. அதாவது இப்போ இந்த நேமில் மேங்கோவோட சயின்டிஃபிக் நேமை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா மேங்கிஃபெரா இண்டிகா லின். இந்த லின்ன்றது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த ஆத்தர் ஹூ கேவ் திஸ் நேம். இந்த மேங்கிஃபெரா இண்டிகான்ற நேம் கொடுத்தவர் கரோலஸ் லினேயஸ். ஸோ அவரோட நேமு தான் இங்கே அப்ரிவேட்டட் ஃபார்மில் போடுறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இன் நீட். இது கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த
சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோன்னு போட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேங்கிஃபெரா இண்டிகா லின்னுன்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் வேறு ஆப்ஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம மேங்கிஃபெரா இண்டிகா லின்னுன்றது தான் நம்ம கரெக்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணணும். It indicates that this species was first described by Linnaeus. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா லினேயஸ் தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டிகேட்டர். ஸோ எல்லா ஆர்கனிசமையும் நம்ம டைமில் வந்து நம்மளால் படிக்க முடியாததால் we need to classify the organism. ஸோ கிளாசிஃபிகேஷன்னா என்ன? கிளாசிஃபிகேஷன்னா ஒரு ஆர்கனிசமை ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் நம்ம வந்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். பை ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஆர்கனிசம் ஒரு குரூப்பில் வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ டாக்ஸானமினா என்ன? இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணணும்னா பை டாக்ஸானமினா ப்ராசஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது தான் வந்து டாக்ஸானமி. ஸோ பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஸோ அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், செல் ஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்ட், இக்கோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் தான் வந்து பேசிக் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, இதே தான். அது என்னென்னா சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னென்னா கிளாஸிஃபையிங் பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கனிசம், டைவர்சிட்டி அலாங் வித் த ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர். அதை தான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டமேட்டிக்ஸ் டீல்ஸ் வித் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் தேர் டைவர்சிட்டி அண்ட் தேர் ரிலேஷன்ஷிப் அமங் தெம். இப்போது நிறைய ஆர்கனிசம் இருக்குது, அதை வச்சும் பேஸ் பண்ணி அண்ட் ரிலேஷன்ஷிப் அமங் 2 ஆர்கனிசம் அதை வச்சும் அதை கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா அது வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு டாக்ஸானமிக் ஹையரார்க்கினா இட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டாக்ஸா ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். டாக்ஸானா ஒன்றுமே இல்லை, அந்த வந்து அந்த குரூப்ஸ், இப்போ ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், இதெல்லாமே தான் வந்து பிளேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது டாக்ஸானமி. ஸோ இந்த டாக்ஸானமி மூலிமா நம்ம வந்து ஒரு கேட்டகரியை டெவலப் பண்ணுறோம். என்னென்ன கேட்டகரினா கிங்டம், ஃபைலம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ். இதுதான் வந்து 7 ஆப்ளிக் கேட்டகரி இன் விச் த ஆர்கனிசம்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு. ஸோ இப்போ இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஸ்பீஷியஸ் டு கிங்டம். ஸ்பீஷியஸ்லேருந்து கிங்டம் வரைக்கும் போகும்போது சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சிலது வந்து டிக்ரீஸ் ஆகும். அது என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஸ்பீஷியஸ்லேருந்து கிங்டம் போகும்போது என்ன ஆகும்னா காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஸ்பெசிஃபிசிட்டியும் டிக்ரீஸ் ஆகும் ஸ்பீஷியஸ்லேருந்து கிங்டம் போகும்போது. ஸோ கிங்டம்லேருந்து ஸ்பீஷியஸ்க்கு வரும்போது நம்பர் ஆஃப் ஆனால் கிங்டம்லேருந்து ஸ்பீஷியஸ்க்கு டிசெண்டிங்கில் போகும்போது காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ஃபோர் ஸ்பீஷியஸ் இஸ் த பேசிக் அண்ட் லோவஸ்ட் கேட்டகரி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்ம ஒரு ஆர்கனிசமை வந்து கிளாஸிஃபை பண்ணணுன்னா வி ஷுட் நோ த பேசிக் நாலேஜ் ஆஃப் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் அமங் த இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் கைண்ட் ஆஃப் ஆர்கனிசம். ஸோ வேறு ஆர்கனிசம் சிமிலர் ஆர்கனிசமோட அதோட சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த 7 ஆப்ளிக் கேட்டகிரிஸை ஒன்றா இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீஷியஸ்னால் என்ன? ஸ்பீஷியஸில் வந்து என்னென்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹேவிங் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ரீப்ரொடக்ஷன் டேக் அமங் தெம்செல்ஃப். அதாவது என்னென்னா இந்த ஸ்பீஷியஸ் கேட்டகிரியில் வந்து ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படின்னா தே ஹேவ் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டி, மெயினாக இருக்க சிமிலாரிட்டி எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் தே ஹேவ் சக்ஸஸ்ஃபுல் ரீப்ரொடக்ஷன் அமங் தெம்செல்ஃப். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. சக்ஸஸ்ஃபுல் ரீப்ரொடக்ஷன் வந்து அந்த ஒரு ஸ்பீஷியஸில் இருக்க 2 ஆர்கனிசமில் வந்து நடக்கும். டிஸ்டிங்க்ட் மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது 2 க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷஸ். இப்போ எக்ஸாம்பிள் பேன்தேரா டிக்ரிஸ்னா டைகர், பேன்தேரா லியோனா லயன். இப்போ ரெண்டுமே வந்து வேறு ஸ்பீஷியஸ். அதுக்குள்ளே வந்து மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து
வேறையாக தான் இருக்கும். பட் தே ஆர் கெப்ட் இன் சேம் ஜீனஸ். ஏன்னா வந்து ரெண்டுத்துக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதால் தான் வந்து அது ரெண்டுத்தையும் ஒரே ஜீனஸில் வைக்கிறாங்க. பட் ரெண்டுமே வேறு வேறு ஸ்பீஷஸ். ஏன்னா வேறு வேறு மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ், வேறு வேறு ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸே இருக்காது ரெண்டுத்துக்கும். அதால் தான் அது வந்து வேறு வேறு ஜீனஸ். பேந்தேரா டிக்ரிஸ், பேந்தேரா லியோ, சொலானம் டியூபரோசம், சொலானம் நைக்ரம், இது எல்லாத்துலேயுமே பார்த்தா இந்த டிக்ரிஸ், லியோ, டியூபரோசம் அண்ட் நைக்ரம் இது எல்லாமே வந்து இட் ரெப்ரசன்ட் த ஸ்பீஷியஸ் நேம். பேந்தேரா அண்ட் சொலானம்ன்றது ஜீனஸ் நேம். அதாவது நெக்ஸ்ட் ஹையர் டாக்ஸான், நெக்ஸ்ட் லெவல்து தான் வந்து ஜீனஸ். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஜீனஸ் மே ஹாவ் மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிக் எபித்தட். அதாவது ஒரு ஜீனஸ்க்கே நிறைய ஸ்பீஷியஸ் நேம் இருக்கலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பேந்தேரா டிக்ரிஸ், பேந்தேரா லியோ, அப்புறம் பேந்தேரா பேரடஸ், இதெல்லாமே பார்த்தா ஒரே ஜீனஸ் தான். ஆனால் 2-3 ஸ்பீஷியஸ் இருக்குது அதிலே. அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் ரெப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், வேறு வேறு ஆர்கானிசமை தான் அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஜீனஸ்னால் தே ஆர் அக்ரிகேட்ஸ் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷஸ். இப்போ 2-3 க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷஸை ஒரே ஜீனஸில் வந்து நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷஸ் வித் மோர் கேரக்டர்ஸ் இன் காமன் தென் ஸ்பீஷஸ் ஆஃப் அதர் ஜெனரா. அதாவது என்னென்னா 2-3 ஸ்பீஷஸ் தே ஹாவ் சேம் கேரக்டர் இன் காமன் தென் அதர் ஸ்பீஷஸ் ஆஃப் அதர் ஜெனரா. வேறு ஜெனராவோட 2-3 ஸ்பீஷஸ் வந்து ஒரே ஜெனராவில் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். அதை தான் வந்து ஒரே ஜீனஸில் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பேந்தேரா லியோ, பேந்தேரா பேரடஸ் அண்ட் பேந்தேரா டிக்ரிஸ். பேந்தேரா லியோன்னா லயனு, பேந்தேரா பேரடஸ்னால் லிப்பர்டு, பேந்தேரா டிக்ரிஸ்னால் வந்து டைகர். இது மூணுமே வந்து ஒரே ஜீனஸில் தான் பிளேஸ் பண்ணுறாங்க டியூ டு சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து ஜீனஸ் பேந்தேராவில் வருது. பட் இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஜீனஸ் ஃபெல்லிஸ். பேந்தேராவும் ஃபெல்லிஸும் பார்த்தா ஒரே ஃபேமிலி தான். பட் த டிஃபர் ஃப்ரம் தேர் ஜீனஸ். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன் அனிமலில் பார்த்தா எக்ஸாம்பிள் சொலானம் டியூபரோசம் அண்ட் சொலானம் மெலாஞ்சினா. சொலானம் டியூபரோசம்னா வந்து பொட்டேட்டோ, சொலானம் மெலாஞ்சினானா வந்து பிரிஞ்சால். ஸோ ரெண்டுமே பார்த்தா சேம் ஜீனஸ் தான். நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் ஃபேமிலி. இட் ஹாஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ். நிறைய ரிலேட்டான ஜீனஸை ஒன்றா ஒரு ஃபேமிலியில் ப்ளேஸ் பண்ணுறாங்க வித் லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ரம் ஸ்பீஷியஸ் டு கிங்டம் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபேமிலியிலையும் லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டி வந்து தான் இருக்குது. கேரக்டரைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர். அதாவது மார்ஃபாலஜிக்கலாகவும் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர் மூலியமாகவும் இதை வந்து கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா அனிமல் கிங்டமில் ஒரு எக்ஸாம்பிள், பிளான்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள். அனிமலில் வந்து சொலனேசிய ஃபேமிலியில் என்னென்ன ஜீனஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா சொலானம், பெட்டூனியா அண்ட் டேட்டுரா. இந்த 3 ஜீனஸும் ஒரே ஃபேமிலியில் தான் இருக்கும். சொலனேசிய ஃபேமிலியில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க டியூ டு சம் சிமிலாரிட்டி. பட் லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டி தான் இந்த 3த்துக்குள்ளேயும் இருக்கும். மோர் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டி வந்து இருக்காது. நெக்ஸ்ட் இன் அனிமலில் பார்த்தா ஃபெலிடே இன்க்ளூட்ஸ் த ஜெனரா பேந்தேரா அண்ட் ஃபெல்லிஸ். பேந்தேரானா லயன், டைகர், லிப்பர்ட், இது 3 வந்துடும். ஃபெல்லிஸ்னால் கேட். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் ஃபேமிலியில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஆர்டர்னால் குரூப் ஆஃப் ஃபேமிலி. எல்லா ஃபேமிலிலையும் சில காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறத வந்து ஒரு தனி ஆர்டராக வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. சிமிலர் கேரக்டர் வந்து இதுலேயும் வந்து கம்மியாக தான் இருக்குது. பிளான்ட் ஃபேமிலி வந்து எந்த ஆர்டர், எந்தெந்த ஃபேமிலி வந்து எந்த ஆர்டரில் போட்டிருக்காங்கன்னா பாலினாமியல்ஸில் எந்தெந்த ஃபேமிலி இருக்குன்னா கான்வோலேசியே அண்ட் சொலனேசியே. இது ரெண்டும் வந்து ஒரே ஆர்டர் பாலினாமியல்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அனிமல் ஃபேமிலி பார்த்தா கார்னிவோரான்ற ஆர்டரில் வந்து எந்தெந்த ஃபேமிலி இருக்குன்னா ஃபெலிடே அண்ட் கெனிடி. இது 2 ஃபேமிலி வந்து இருக்குது. ஒன்று வந்து கேட் ஃபேமிலி, இன்னொன்று வந்து டாக் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ்னால் நிறைய ரிலேட்டட் ஆர்டர். இப்போ 2-3 ஆர்டர்ஸ்க்கு சிமிலர் கேரக்டர்ஸ், ஒரு கொஞ்சம் சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து கிளாஸ்னு ஒரு கேட்டகரியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெமேலியான்றது ஒரு கிளாஸு. இட் இன்க்ளூட்ஸ் த ஆர்டர் ப்ரைமேட்டா அண்ட் கார்னிவோரா. ப்ரைமேட்டா, கார்னிவோரா 2 ஆர்டரையும் சேர்த்தா மெமேலியான்ற கிளாஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் டைகாட்டிலிடனே நம்மளுக்கு டைகாட்டிலிடனா தே ஹாவ் 2 காட்டிலிடன். அதில் வந்து எந்தெந்த ஆர்டரை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா பாலினாமியல்ஸ் அண்ட் சாப்பின்டேல்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் ஆர் டிவிஷன். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தா ஃபைலம் இன் அனிமல் அண்ட் டிவிஷன் இன் பிளான்ட்ஸு. பிளான்ட்ஸில் வந்து டிவிஷனுன்றாங்க, அனிமல்ஸில் வந்து ஃபைலம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தா நிறைய கிளாஸஸ் 2-3 கிளாஸ் வித் ஃபியூ சிமிலாரிட்டிஸ் இருக்கிறத வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி போடுறாங்க. ஃபைலம் கார்டேட்டா இன்க்ளூட்ஸ் fishes, amphibia, reptilia, aves and mammalia due to common feature வந்து என்னென்னா presence of notochord and dorsal hollow neural system. கார்டேட்டானா they have notochord இருக்கும், அப்புறம் வந்து dorsal hollow neural system வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இன் பிளான்ட்ஸ் அனிமல்ஸில் வந்து ஃபைலம் கார்டேட்டா, அனிமலில் டிவிஷன் ஏஞ்சியோஸ்பெர்மே. ஏஞ்சியோஸ்பெர்மேனா இட் இன்க்ளூட்ஸ் கிளாஸ் டைகாட்லிட்னே அண்ட் மோனோகாட்லிட்னே. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஃபைனலாக வி கெட் ஏஞ்சியோஸ்பெர்மே. நெக்ஸ்ட் கிங்டம். கிங்டம் தான் ஹையஸ்ட் கேட்டகரி ஆஃப் டாக்ஸானமி. ஸோ அனிமல்ஸை வந்து அனிமல் கிங்டமில் ப்ளேஸ் பண்ண போகிறோம், பிளான்ட்ஸை பிளான்ட் கிங்டமில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ 5 கிங்டம் வந்து பேஸ்டாக கிளாசிஃபிகேஷன் வந்து 5 கிங்டம் இருக்குது. என்னென்ன கிங்டம்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். டெஸ்டா, மொனேரா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ இதுதான் வந்து மேஜர் 5 கிங்டம்ஸ். இந்த 5 கிங்டமில் தான் நம்ம வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேபிள் ஃப்ரம் என்சிஆர்டி. இதுலேருந்து ஜீனஸ் நேம் கேட்கலாம், ஃபேமிலி நேம் கேட்கலாம், ஆர்டர் நேம் கேட்கலாம், கிளாஸ் நேம் கேட்கலாம், ஃபைலம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா வந்து இந்த டேபிளே கொடுத்துட்டு இதில் இருக்க சிலது எடுத்துகிட்டு அதோட மிஸ்ஸிங் வேர்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேன் வந்து ஒரு காமன் நேமு. நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட நேம் வந்து காமன் நேம் மேனு. பயாலஜிக்கல் நேம் ஹோமோ சாப்பியன்ஸ், ஜீனஸ் நேம் ஹோமோ, ஃபேமிலி வந்து ஹொமினிடே, ஆர்டர் வந்து ப்ரைமேட்டா, கிளாஸ் வந்து மெமாலியா, ஃபைலம் ஆர் டிவிஷன் வந்து கார்டேட்டா. நெக்ஸ்ட் ஹவுஸ் ஃப்ளையோட பயாலஜிக்கல் நேம் வந்து மஸ்கா டொமஸ்டிகா, ஜீனஸ் வந்து மஸ்கா, ஃபேமிலி வந்து மியூசிடே, ஆர்டர் வந்து டிப்டேரா, கிளாஸ் வந்து இன்செக்டா, ஃபைலம் ஆர் டிவிஷன். இதுக்கு வந்து நம்ம ஃபைலம் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இது ரெண்டு வந்து அனிமல். ஸோ ஃபைலம் வந்து ஆர்த்ரோபோடா. நெக்ஸ்ட் வந்து மேங்கோவோட பயாலஜிக்கல் நேம் என்ன? மேங்கிஃபெரா இண்டிகா, ஜீனஸ் நேம் மேங்கிஃபெரா, ஃபேமிலி நேம் அனார்காடிசியா, ஆர்டர் வந்து சாப்பின்டேல்ஸ், கிளாஸ் வந்து டைகாட்டிலிடனே, ஃபைலம் வந்து ஏஞ்சியோஸ்பெர்மே. வீட்டோட பயாலஜிக்கல் நேம் என்ன? ட்ரைட்டிகம் ஏஸ்டிவம், ஜீனஸ் வந்து ட்ரைட்டிகம், ஃபேமிலி பொயேசியே, ஆர்டர் வந்து போயேல்ஸ், கிளாஸ் வந்து மோனோகாட்லிடனே. இதோட டிவிஷன் இது ரெண்டும் வந்து பிளான்ட்ஸ். ஸோ அதோட டிவிஷன் வந்து ஏஞ்சியோஸ்பெர்மே. ஸோ இந்த டேபிளில் வந்து கேட்டகரி ஒரு சைடில் இருக்குது, சஃபிக்ஸ் ஒரு சைடில் இருக்குது. இந்த சஃபிக்ஸ் வச்சு சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து நேம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா, இட்ஸ் வந்து 5 முடிஞ்சுதுன்னா, ஒரு நேம் வந்து 5 முடிஞ்சுதுன்னா அது வந்து டிவிஷன். 5CA ஆப்சிடா ஆர் ஏஇ அப்படின்றதுல முடிஞ்சதுன்னா அது வந்து கிளாஸு. ஏஎல்ஸ் அப்படின்னு முடிஞ்சால் ஆர்டரு. ஃபேமிலி வந்து ஏஏசிஏலே முடியும், ஏஏசிஏ அப்படின்றதுல முடியும். ட்ரைப் வந்து ஏஇஏ அப்படின்றதுல வந்து முடியும். ஸோ இந்த டேபிளை வச்சு நம்மளால் ஈஸியாக கிளாஸா டிவிஷனா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளார் டு என்சிஆர்டி, அதாவது இது வந்து என்சிஆர்டியில் இருக்காது, பட் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதாவது டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஒன்று ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன், நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன். ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன்னா பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜிக் கேரக்டர்ஸ். மார்ஃபாலஜிக் கேரக்டர்னால் வெளியில் இருந்து பார்க்குறத வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன், சச் ஆஸ் ஹேபிட், கலர், நம்பர், ஃபார்ம் ஆர் சிமிலர் ஃபீச்சர். எக்ஸாம்பிள் வந்து நம்ம மெயினாக சொல்லணும், லினேயஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன். நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன்னா ஓவரால் சிமிலாரிட்டிஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது தான் வந்து நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன். அதாவது பேஸ்ட் ஆன் எம்ப்ரியாலஜி, அனாட்டமி, மார்ஃபாலஜி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, அல்ட்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல் அதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டடி. ஸோ இதுக்கு மெயினாக எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா பென்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் தான் வந்து மெயின் எக்ஸாம்பிள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன். ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன்னா பேஸ்ட் ஆன் எவல்யூஷனை பேஸ் பண்ணி அதோட ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணால் அது வந்து ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் வந்து எங்லர் அண்ட் பிராண்டல் சிஸ்டம் அண்ட் டாக்டஜான் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து சில இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து MCQவில் கேட்க வாய்ப்பு இருக்குது.